ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரேடர்ஸ் லைப்ரரி. நிஃப்டி, பேங்க் நிஃப்டி ரெண்டுலையுமே இன்னைக்கு மார்க்கெட் வந்து எப்படி மூவ் ஆகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ நான் இம்பார்ட்டன்ஸ் லெவல்லாம் ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இது நிஃப்டினோட சார்ட்டு 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நான் இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பக்கத்தில் இருக்க மாதிரி தெரியும். ஏன்னா நான் இதை வந்து மினிமைஸ் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றதுக்காக. ஸோ சும்மாலாம் பண்ணதுனால உங்களுக்கு வந்து பக்கத்தில் இருக்க மாதிரி தெரியுது. இப்போ நான் நார்மலாக இப்படி யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னாக்கா ஓரளவு உங்களுக்கு வந்து கிளியராக தெரியும். சரிங்களா. ஸோ நான் இதை வந்து திருப்பியும் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் வந்து அதை கொஞ்சம் சின்னதாகவே மாற்றிக்கிறேன். ஓகே. இப்போ குளோபல் மூமெண்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிஃப்ட் நிஃப்டியில் எஸ்பெஷலி கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 100+ பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவில் இருக்குது. அப்படின்னும் பொழுது மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து ஒரு கேப் டவுனில் ஆல்மோஸ்ட் ஒரு 100 பாயிண்ட்ஸ் கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து 200 இருக்குது அப்படின்னும் போது இது 100 சம்திங். ஆக்சுவலி இது இந்த ரேஞ்சில் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் வந்து இப்படி ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கேண்டில் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெரிய நெகட்டிவ் கேண்டில் இப்படி விழுது அப்படின்னு சொன்னால் அதை மாதிரி செக் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது கண்டினியூஸாக உங்களுக்கு நெகட்டிவ் கேண்டிலே விழுந்துட்டு வருது அப்படின்னாக்கா இது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் திருப்பி வந்து அதனுடைய லோ இந்த இடத்துல வந்து நீங்கள் எப்பயுமே வந்து இந்த இடத்துல வரும்போது நீங்கள் செக் பண்ணணும். இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து எடுக்குதான்னு பார்க்கணும். இதில் ஒருவேளை பெரிய கேண்டிலாக போயிடுச்சுனாக்கா நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஓகே. ஸோ சின்ன கேண்டிலாக விழுது, ஸோ இங்கே வந்து ஸ்ட்ரக் ஆகுது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இங்கேயே வந்து செல்லிங்குரிய ஆப்பர்ச்சுனிட்டி பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ ஒருவேளை இங்கே வந்துச்சுனாக்கா உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகி இப்படி போகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. ஓகே. இது ஒரு அப்ரோச். ஒருவேளை இங்கே வந்துட்டு இந்த இடத்துல வந்து திருப்பி ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து இந்த இடத்துலையே சப்போர்ட் எடுத்து திருப்பி இப்படி போகுதுன்னு வச்சுக்கோங்க. மார்க்கெட் வந்து இப்படி போகுது அப்படின்னு சொன்னாக்கா இந்த மார்க்கெட் இது 2 வகையாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று வந்து இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் இருக்கு இல்லைங்களா. ஸோ அங்கேவே வந்துட்டு சப்போர்ட் எடுத்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து திருப்பி கீழே வரதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னு சொன்னால் அது இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டு இங்கேயே வந்து கொஞ்சம் பெரிய கேண்டில் விழுந்தது அப்படின்னு சொன்னாக்கா இது இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டு இதில் பிரேக் ஆகிட்டு திருப்பி இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஆகி திருப்பி இங்கே வந்து கீழே வரதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. கீழே வர்றது அப்படின்னு சொல்கிறது வந்து என்னன்னு சொல்கிறேன்னா செல்லிங்கை வந்து அப்படி சொல்கிறேன். ஓகேங்களா. மேலே போகுது அப்படின்னு சொல்கிறேன்னா பையிங் அப்படி சொல்கிறேன். இப்படி இந்த பையிங் வந்து மேலே போயிட்டுருக்கு, திருப்பி இந்த இடத்துல வரும்போது சேல் ஆகி கீழே போகுது. ஓகேங்களா. ஸோ இதுக்குரிய வாய்ப்புகள் அதிகம். ஸோ ஒருவேளை இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் இருக்கு இல்லைங்களா, அது நெகட்டிவாக இல்லாமல் ஓகே ஒரு பாசிட்டிவாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ரெட் கேண்டில் விழாமல் ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபர்ஸ்ட் கேண்டில் இப்படி விழுது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்படி விழுது அப்படின்னும் போது ஸோ இதுவும் வந்து ஒரு 2 வகையாக போகிறதுக்கு ஒரே வாய்ப்பு இருக்குது. ஒன்று வந்து கண்டினியூஸாக அப்படி மேலே போயிட்டு இது வரைக்கும் போயிட்டு அதன் பிறகு செல்லிங் ஆகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. இல்லை இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து இங்கே முடியுது இல்லைங்களா, இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலுடைய எண்ணிலேருந்து திருப்பி கீழே வந்து இது வரைக்கும் வந்துட்டு இங்கே வந்து சப்போர்ட் எடுத்து இந்த கேண்டிலுடைய லோயஸ்ட் பாட்டம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேண்டில் அங்கே வந்துட்டு சப்போர்ட் எடுத்து திருப்பி இப்படி மேலே போயிட்டு இதனுடைய எஸ்டர்டேனுடைய இந்த லோ பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, இங்கே வந்து ரிட்ரேஸ்மெண்ட் ஆகி கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. இங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகி கீழே வர்றதுக்குரிய வாய்ப்பு அதிகம். இன்கேஸ் இங்கே ரெசிஸ்டன்ஸ் ஆகலை அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த இடத்துக்கு நேராக அதாவது இந்த கேண்டிலுடைய எண்டுக்கு நேராக ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ இங்கேயும் ஆகலை அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் வந்து திருப்பி மானிட்டர் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணணும். ஆக்சுவலி இங்கே வரும்போது நீங்கள் செக் பண்ணணும் இந்த இடத்துல பெரிய கேண்டில் விழுது எது மாதிரியான கேண்டில் பேட்டர்ன் விழுது அப்படின்றத பார்க்கணும். அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வர்றதுனுடைய வாய்ப்புகள் தெரியும். ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து பெரிய கேண்டில் விழுது இப்படி மேலே கண்டினியூஸாக போயிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் அதன் ப்ரீவியஸ் டேனுடைய ஹை வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஒர்ஸ்ட் கேஸ். ஓகேங்களா. ஸோ அது வந்து இங்கே விழக்கூடிய கேண்டிலுடைய பேட்டர்னை பொறுத்து மாறும். ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு இங்கேவே உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே போகிறதுக்குரிய வாய்ப்பு தான் அதிகம். பட் ஆனால் செக் பண்ணுங்கள். ஓகே. செக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கேண்டில் பேட்டர்லாம் மானிட்டர் பண்ணிவிட்டு அதன் பிறகு வந்து எடுங்க. ஓகே. இப்போ இது வந்து நிஃப்டியினுடைய சார்ட்டு. இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய சார்ட் பார்க்கலாம். அது எங்கே எப்படி இருக்குன்றதையும் பார்ப்போம். இப்போ நான் பேங்க் நிஃப்டியினுடைய சார்ட் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே. பேங்க் நிஃப்டிக்கும் நான் வந்து இம்பார்ட்டன்ஸ் லெவல்லாம் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ பேங்க் நிஃப்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா
ஸோ இதுலேயே வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கீழே ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, ஆல்மோஸ்ட் இந்த ரேஞ்சில் வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொன்னாக்கா ஃபர்ஸ்ட் கேண்டில் செக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து ரெட் கேண்டில் விழுது அப்படின்னு சொன்னாக்கா இந்த ப்ரீவியஸ் டேவினுடைய லோ இருக்கு இல்லைங்களா, இது வந்து ப்ரீவியஸ் டேஸ் ரைட், இதுக்கு முன்னாடி இருக்க ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். இது இந்த சப்போர்ட் ஒரு முழு திருப்பி மேலே எடுத்துகிட்டு இப்படி வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்குரிய வாய்ப்பு அதிகம். ஓகே, ஒன் ப்ராபபிலிட்டி. செகண்ட் ப்ராபபிலிட்டி, இங்கேருந்து இப்படி மேலே வந்து இந்த லைனோடு இப்படி வந்து திருப்பி வர்றதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. ஓர்ஸ்ட் கேஸ் இது வந்து இது வரைக்கும் இது போயிட்டு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து இங்கே வரக்கூடிய கேண்டில் பேட்டர்னை பார்த்து அதுக்கு இந்த மாதிரி செக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இது ஒன் ஆப்ஷன்ஸ். இது வந்து ஃபர்ஸ்ட் கேண்டில் ரெட்டாக விழுந்தது கீழே வருது அப்படின்னு சொன்னாக்கா, ஒருவேளை ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து மேலே போகுது அப்படின்னு சொன்னாக்கா வெயிட் பண்ணுங்கள். ஸோ இங்கேருந்து வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் இப்படி வந்துச்சுன்னு சொன்னாக்கா அப்படி வந்துட்டு திருப்பி இப்படி போய் இப்படி போகிறதுக்குரிய வாய்ப்பு அதிகம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்கா இந்த கேண்டில் வந்து மேலே போகுது, நல்லா மேலே போயிட்டே இருக்குது அப்படின்னாக்கா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே போகிறதுக்குரிய வாய்ப்பு அதிகம். அப்படியும் இல்லைன்னா ஒர்ஸ்ட் கேஸ் இது வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் ஆகலாம். பட் ஆனால் இது வந்து எந்த ரேஞ்சுக்கு போகுன்றதை நீங்கள் வந்து அந்த கேண்டில்ஸ் மானிட்டர் பண்ணணும். பட் மோஸ்ட்லி இது வந்து இங்கேயே வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வரதுக்குரிய வாய்ப்பு தான் அதிகம். பட் இருந்தாலும் நீங்கள் இந்த இடத்துல விடக்கூடிய இந்த கேண்டிலினுடைய பேட்டர்னை பேஸ் பண்ணி தான் அந்த டெசிஷனை நீங்கள் எடுக்கணும். சரிங்களா? ஓகே, தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. தேங்க்யூ கைஸ்.